நேரமாகும். 10 திசையிலும் செலுத்துகின்ற ஆற்றல் பெற்றவனாம். 10 தேர்களை ஒரே நேரத்தில் செலுத்துகின்ற ஆற்றல் பெற்றவன். 5 பொறிகள் 5 புலன்கள் நமக்கு உண்டு, அந்த 10ஐயும் அடக்கி ஆண்டவன் என்றெல்லாம் தசரதன் பெயர் காரணமே அடிப்படை மட்டும் தெரிஞ்சுக்குங்க. அந்த தசரதன் எப்படிப்பட்டவன்? தாயொக்கும் அன்பில், அன்பு செலுத்துவதிலே தாய் போன்றவன். உலகத்தில் வேற யாராவது தாய் போல் அன்பு செலுத்த முடியுமா? கடவுளுக்கு கூட பால் நினைந்து ஊட்டும் தாய் என்று சொல்றார் மாணிக்க வாசகர். அன்பு செலு தாயொக்கும் அன்பில். இந்த பாட்டு எளிமையான பாட்டு தான், இதுக்கு விளக்கம் சொல்றதுக்கு நேரம் இல்லாததால் நீங்களே விளக்கிக்க. தாயொக்கும் அன்பில், தவமொக்கும் நலம் பயப்பில். நன்மை செய்வதிலே தவத்தை போன்றவன். நல்ல தவம் இருந்தால் தான் முயற்சிகள் வெற்றி வரும். தாயொக்கும் அன்பில், தவமொக்கும் நலம் பயப்பில். சேயொக்கும் முன்னின்று ஒரு செல்கதி உயிக்கும் நீரான். ஒரு நல்ல கதிக்கு ஆளாக்குவதிலே, பெற்றோரை நல்ல கதிக்கு ஆளாக்குவதிலே ஒரு நல்ல மகனை போன்றவன். இப்போ மகனுக்கு என்ன வேலை? பெற்றோரை நல்ல கதிக்கு ஆளாக்க வேண்டுமா? இன்னைக்கு நம்ம முதியோர் இல்லத்துக்கு கொண்டு போய் விட்டுட்டு வந்துடுறோம். நல்ல கதிக்கு பெற்றோரை ஆளாக்குறவன் தான் நல்ல மகனாம். அடிக்கடி மேடைகளில் சொல்வதுண்டு. இல்லத்தின் பெயரோ அன்னை இல்லம், அன்னை இருப்பதோ அனாதை இல்லம். வீட்டுக்கு பேரு அன்னை, அம்மா பேர். வீடு இல்லத்தின் பெயரோ அன்னை இல்லம், அன்னை இருப்பதோ அனாதை இல்லம். நற்கதி பெற செய்வதிலே ஒரு நல்ல மகனை போன்றவன். தாயொக்கும் அன்பில், தவமொக்கும் நலம்பைப்பில், சேயொக்கும் முன்னின்று ஒரு செல்கதி உய்க்கும் நீரான், நோயொக்கும் என்னின் மருந்து மொக்கும். தண்டனைகள் தருவதிலே நோயை போன்றவன், அதை தீர்த்து வைப்பதிலே மருந்து போன்றவன். கடைசியில் எல்லாம் சொல்லி முடிச்சுட்டான். அறிவொக்கும் எவர்க்கும் அண்ணான். எல்லாருக்கும் அறிவை போன்றவன். அறிவு இருந்தால் தான் உலகத்தில் யாரும் வெற்றி பெற முடியும். எல்லோருக்கும் வெற்றி பெற உதவுகின்ற அறிவை போன்றவன். அறிவுதான். அறிவு அற்றம் காக்கும் கருவி என்பார் வள்ளுவர். நமக்கு அழிவு வராமல் காக்கின்ற கருவி அறிவு. அறிவு இருந்தால் உலகத்தையே வெல்லலாம். அதுதான் கத்தியை தீட்டாதே புத்தியை தீட்டு என்றெல்லாம் சொன்னார்கள். அப்படிப்பட்ட அறிவை போன்றவன். அவனுக்கு 3 தேவியர்கள். வான்மீகி முதல் தேவியில மாற்றமல்ல, எல்லாரும் கோசலைன்னு தான் சொல்றாங்க. இந்தியாவில் 144 ராமாயணங்கள் இருக்குது. இந்தியாவில் எத்தனை இருக்கு ஜெய்சி? 144 ராமாயணங்கள் இருக்கு. ஒன்றில் சீதைக்கு ராமன் சித்தப்பான்னு இருக்கு. நம்ம பழமொழி சொல்றோம்ல, உண்மையாகவே ஒரு ராமாயணத்தில் இருக்கு. 144 இடங்கள்ல வருது. இன்னொரு இடத்துல ராவணனுடைய மகள் சீதை என்று ராமாயணத்தில் வருது. 144 ராமாயணங்கள் இருக்கு. வான்மீகியும் கம்பரும் தான் நிலை பெற்று நின்றது உலகத்தில். அந்த மாதிரி பார்க்கிற போது 3 தேவியர்கள். முதல் தேவி கோசலை, அதில் எந்த ராமாயணத்தில் மாற்றம் இல்லை. வான்மீகி 2வது தேவியாக சுமந்தரியை வைக்கிறார். 3வது தேவியாக கைகேயியை வைக்கிறார். வான்மீகியினுடைய வரிசைப்படி கோசலை, சுமந்தரை, கைகேயி. ஆனால் கவி சக்கரவர்த்தி கம்பர் என்ன காரணத்தினால வரிசையை மாற்றுறாரு. முதல் தேவி கோசலை மாற்றம் இல்லை, 2வது தேவி கைகேயி, 3வது தேவி சுமந்தரை. 3 தேவியர்களை வைக்கிறார். 8 அமைச்சர்கள். நம்முடைய பெருந்தலைவர் கர்ம வீரர் காமராஜருடைய அமைச்சரவையில் இருந்த மாதிரி 8 பேர் தான் அமைச்சர்கள். நம்முடைய கொங்கு நாட்டுக்கு பெருமிதை அடித்த அந்த பாரத ரத்னா சி சுப்பிரமணியம், குடியரசுத் தலைவராக பின்னாலே புகழ்பெற்ற வெங்கட்ராமன், இவங்கெல்லாம் அன்றைக்கு காமராஜர் அமைச்சரவையில் அமைச்சராக இருந்தவர்கள். 8 பேர் தான் அமைச்சர். அந்த மாதிரி தசரதன் அமைச்சரவையில் 8 பேர் தான் பெரிய கேபினட், முக்கியமான அமைச்சர்கள். அதெல்லாம் 60,000 பேர்னு அடிக்கடி கம்பல் சொல்லுவான். தொடை செய்கிறவங்க 60,000 பேர். எதனால 60க்கு தான் அவனுடைய ராசி நம்பர். 60,000 துணைவியர்கள் இருந்தார்கள், 60,000 வீரர்கள் எடுத்து வந்தார்கள்னா 60,000 கம்பன் சொல்லுவான். 8 பேர் தான் மெயின். அதில் சுமந்திரன் முதலமைச்சர், வசிஷ்டர் குலகுரு. ஒரு நாள் வசிஷ்டர் இடத்திலே வருத்தப்பட்டார். என்ன வருத்தம்? நான் 60,000 ஆண்டுகள் இந்த நாட்டை ஆண்டேன். எல்லாம் 60,000 ஆண்டுகள் இந்த நாட்டை ஆண்டேன். பெரிதொரு குறையில்லை. எப்பின் எனக்கு பின்னாலே வையகம் மருகும் என்பதோர் மறுக்கம் உண்டாரோ. எனக்கு பின்னாலே இந்த உலகத்தை காப்பதற்கு ஒருத்தன் இல்லையேன்னு கவலைப்படுறேன்னாரு. நாம் எல்லாம் எதுக்காக கவலைப்படுவோம்? நமக்கு ஒரு பிள்ளை இல்லைன்னா கொஞ்சம் மகிழ்வதற்கு பிள்ளை இல்லைன்னு வருத்தப்படுவோம். இல்லைன்னா எனக்கு வயசான காலத்தில் உட்கார வச்சு சாப்பாடு போடுறதுக்கு ஒரு பிள்ளை இல்லைன்னு வருத்தப்படுவோம். ஆனால் தசரதன் எதற்காக வருந்தினான்? எற்பின் எனக்கு பின்னாலே வையகம் மருகும், இந்த உலகத்தை தர்ம நெறியில் காப்பதற்கு ஒரு பிள்ளை இல்லையேன்னு வருத்தப்பட்டான். குலகுருவாயி வசிஷ்டரிடத்துல. உடனே வசிஷ்டர் அப்படியே கண்ணை மூடினார். அவருக்கு கண்ணை மூடினாலே காட்சி தெரிகிறது. நம்ம கண்ணை திறந்திருந்தாலே பகல்லையே பசுமாடு தெரிய மாட்டேங்குது. அவர் கண்ணை மூடினார்.
ஒரு ஞான காட்சி தெரிந்தது. பார்க்கடல்ல பெருமாள் பள்ளி கொண்டிருக்கிறார். இந்திராதி தேவர்கள் எல்லாம் பெருமாள் கிட்ட போறாங்க. போய் அரக்கர்களுடைய கொடுமைகளை எல்லாம் சொல்லி அந்த கொடுமைகளில் இருந்து எங்களை காப்பாற்ற வேண்டும் என்று கேட்க, உடனே அவர் சொல்றார், பெருமாள் சொல்றார், கவலைப்படாதீர்கள், நான் கொலை தொழில் அரக்கர்தம் கொடுமை தீர்ப்பேன், அந்த அரக்கருடைய கொடுமைகளை தீர்த்து வைக்கிறேன். தசரதன் மதலையாய் வருதும் தாரணி, தசரதன் என்ற ஒரு மன்னன் தனக்கு பிள்ளைகள்னு கவலைப்பட்டு இருக்கிறான், அவனுக்கு நான் பிள்ளையாக வருகிறேன். தசரதன் கடவுள் தனக்கு பிள்ளையாக வரணும்னு கேட்கல, கடவுள் அவருக்கு பிள்ளையாக வரணும்னு நினைக்கிறார். நாம சிறப்புடையவர்களாக இருந்தால் கடவுள் நம்மை தேடி வருவார், நாம கடவுளை தேடி போக வேண்டியதில்லை. தசரதன் மதலையாய் வருதும் தாரணினர். அப்ப கூட இருந்த தேவர்கள் சொன்னார்கள், நீங்க போயிட்டா நாங்க எல்லாம் என்ன செய்வோம், நாங்களும் உங்களுக்கு அரக்கர்களை அழித்து துணை செய்ய வர்றோம்னாங்க. பிரமன் சொன்னான், நான் ஜாம்பவான் என்ற கரடிகளுக்கு தலைவனாக வருகிறேன்னா. இந்திரன் சொன்னான், நான் வாலியாக வருகிறேன்னு சொன்னான். அவனுடைய இந்திரனுடைய தம்பி உபேந்திரன் சொன்னான், நான் அந்த வாலியின் மகன் அங்கதனாக வருகிறேன்னா. அதனால அவன் தம்பி அங்கதனுங்கிற பழமொழியே வந்தது. உபேந்திரன் அவன் அங்கதனாக வந்தான். சூரியன் சொன்னான், நான் சுக்கிரீவனாக வருகிறேன் என்றான். அப்புறம் நீலன் சொன்னான், நான் அக்னியாக வருகிறேன் என்றான். வாயுதேவன் சொன்னான், நான் ஆஞ்சநேயனாக வருகிறேன்னா. சிவபெருமான் சும்மா இருப்பார், அவர் வந்தார், நானும் ஆஞ்சநேய அம்சத்தில் கலந்து வருகிறேன்னார். அதனால சிவனுடைய அம்சத்துல ஆஞ்சநேயர் இருக்கனால தான் ஆஞ்சநேயருக்கு அவ்வளவு பெரிய சக்தி. ராமநாமத்தில் சிவன் கலந்துருக்கனால தான் அவ்வளவு பெரிய சக்தி. அதனால தான் சைவ கோயிலும் பேசுறோம், வைணவ கோயிலும் பேசுறோம்.